மணிமேகலை வெளியிட்ட வீடியோ தொடர்ந்து இந்த பிரச்சனையை பற்றி பல பிரபலங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கு வித் கோமாளி சீசன் 5ல மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி இருந்தது சோசியல் மீடியால. ஆனா அது முற்றிலும் பொய்யான ஆடியோ அப்படின்னு சிலர் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி யூடியூபர் ஆர்ஜே ஷா பாத்தீங்கன்னா மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்த விஷயத்தை பத்தி விஜய் டிவி தயாரிப்பு நிறுவனத்திடமே விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா தனது யூடியூப் பக்கத்துல வீடியோ ஒன்னு பதிவு போட்டிருக்காரு. யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, திடீர்னு அந்த ஒரு வீடியோவை டெலீட் பண்ணிட்டு இருக்காரு ஷா. அதனால அந்த ஒரு வீடியோ யூடியூப்ல இப்ப இல்லீங்க. ஆனா அவர் பேசின விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பலரும் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல தயாரிப்பு நிறுவனம் சொல்லியும் மணிமேகலை கேட்கலையாங்க. பிரியங்கா கிட்ட பேசவும் மாட்டீங்க, ஆனா ஷோ பண்ண போறீங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருக்காங்களாம். நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், ஆனா அவகிட்ட எல்லாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை கூறியதாக தயாரிப்பு நிறுவனமே தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீங்க பிஜேவா இருக்கணும், எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும் என்பதுதான் உங்களுடைய வேலை. ஆனா அதை நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா வெளியே போயிடுங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் தான் மணிமேகலையை நிகழ்ச்சியில இருந்து வெளியேற்றியுள்ளதாகவும், மணிமேகலை தானாக வெளியேறவில்லை அப்படின்னு தன்னிடம் தயாரிப்பு நிறுவனமே சொல்லியதாக ஆர்ஜே ஷா தெரிவிச்சிருக்காரு. வெளியே வந்த மணிமேகலை இது குறித்து வீடியோ போட்டதுனால விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாற்று கருத்து இருந்திருக்கான். இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ள நடப்பதை வெளியே பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை சுனிதாவுக்கும் மணிமேகலைக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஒண்ணு வெடிச்சிருந்தது. ஆனா அதுல தயாரிப்பு நிறுவனமும் சரி விஜய் டிவியும் சரி பெருசா எடுத்துக்கொள்ளாம அப்படியே விட்டுட்டாங்க. அதை பத்தி சுனிதாவும் எதுவும் வெளியே சொல்லல, விஜய் டிவியும் அதை பத்தி எதுவும் சொல்லலங்க. ஆனா மணிமேகலை இந்த ஒரு செயலை செஞ்சதுக்கு விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் பாத்தீங்கன்னா காயப்படுத்துற வகையில அமைஞ்சிருக்கான். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்த பிறகுதான் மணிமேகலைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. போன முறை மணிமேகலை தனக்கு ஆங்கர் ஸ்பேஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால குக்கு வித் கோமாளில இருந்து வெளியேறினாங்க. அதுக்கப்புறமா ஆங்கர் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. ஆனா தற்போது அந்த ஆங்கர் வாய்ப்பு கிடைச்சும் தனக்கு செட் ஆகல அப்படின்னு கூறி ஒரு அவசரத்துல கோபத்துல எடுத்த முடிவு மணிமேகலை இந்த ஷோல இருந்தே வெளியே போயிட்டாங்க. அப்பனா நாங்க ப்ரொஃபஷனலா இருந்திருக்கிறோமா, அப்படி இல்லனா மணிமேகலை ப்ரொஃபஷனலா இருந்திருக்காங்களா அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமே கேட்டிருக்காங்களாம். அடுத்த சீசன் பிரியங்கா இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயே மணிமேகலை இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல, அவங்க தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரித்த போதுதான் இந்த தகவல்லாம் கிடைச்சதாக ஆர்ஜே ஷா சொல்லியிருக்காரு. அதே போல ரீசெண்டா ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னா பிக் பாஸ் புகழ் அர்ச்சனாவிடம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியால வெடித்துள்ள இந்த மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எனக்கு 2 பேரையும் தெரியாதுங்க, நான் வேலைக்கு போனா என் வேலை உண்டு நான் உண்டுன்னு தான் இருப்பேன், என் வேலையில மட்டும்தான் கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியாரிட்டி வச்சு நான் பெரியவள் நீ சிறியவள் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்ச்சனா. சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனை. ஆனா இது வரைக்கும் பிரியங்கா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரலங்க. கூடிய சீக்கிரமா வரும்னு எதிர்பார்க்கப்படுது.